பட்டு சேலக்காரி
மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லுவாளா அம்மா திருவாக்கு சொல்லுவாளா ஊரு எல்லாம் உன் பெயரா புத்தூரு மாரியம்மா உலகமெல்லாம் உன் புகழா நாடு எல்லாம் உன் பெயரா காளியம்மா மாரியம்மா நகரமெல்லாம் உன் புகழா அப்பு சடை அழகி ஆங்கார ரூபக்காரி அழகி அம்மா
கஜ உனக்கு உச்சியிலே குல்லாவா உல்லாச கால்நடையா ஏ தற்கண்டளவாய் மாடசாமி சாமியா ஏன் தலையில் ஒரு உனக்கு குல்லாவா தலையில் குல்லாவா தாமரத்தா மணியழகா ஏ குல்லாவா ஐயாவுக்கு 7 மணி வல்லையம்மா இடுப்பில் ஒரு சல்லடம்மா உனக்கு 5 மணி வல்லையம்மா ஏ தலவாய் மாடா அறையில் ஒரு வல்லேகமா வல்லேகமா உனக்கு வாராரா ஐயா வாராரா தற்கன் தலவாய் மாடா வாராரா எங்க வண்டிக்கார வைரவசாமி என் காளியம்மா மாரியம்மா இப்ப சாமாலி சாமம் போல ஏ சாமம் போல சதிய சாம வேளையில காமம் போல உனக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருவாச்சி சல்லடமா நீ மாத்தி வைக்கும் கால்களுக்கு ஐயா மாதுளம்பூ சல்லடமா ஏ தாருகா புறமதியில ஐயா நீ தனியரசு ஆண்ட தெய்வம் புறமதியில ஐயா நீ தாருகா புறமதியில தனியரசு ஆண்ட தெய்வம் ஏ தற்கண்டளவாய் மாடசாமி 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 சாமியா இப்ப விளையாடி வாராக மாடசாமி மாடசாமியா ஐயா நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி நாகலோக பட்டணத்திலே வந்து ஆமையா அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஆமா அமிர்தம் என்னும் 8 கலசத்தில் என் நம்பிகை மாரியம்மாள் வந்து பிறந்த போது பிறந்த போது நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மனசிலே ரொம்ப சந்தோஷம். ஒரு குழந்தைக்காக வேண்டி தவம் இருந்தாங்க. ஆமா 8 பிள்ளை வந்து பிறந்த உடனே ஆமையா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அடேங்கப்பா மட்டற்ற மகிழ்ச்சி இருக்கும்ல சந்தோஷம் சந்தை பிச்சுட்டு போகுது. ஆமா தாரத்தை பிக்கி ஒரு பிள்ளை நம்ம கேட்டோம், ஆமா நமக்கு 8 பிள்ளை கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அப்படியே ஆமா அப்ப இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் சரி 8 குழந்தைகள் வந்த பிறந்த சந்தோஷத்தை கொண்டாடி ஆமையா 2 பேருக்கும் ரொம்ப நாளா பிள்ளை இல்லாம 8 பிள்ளைகளை பார்த்த உடனே பார்த்த போது சுத்தமான கொம்புத்தேனை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு சிறப்பாகவே ஊட்டி வளர்த்தார்கள். வளர்த்தார்கள். இவங்க 8 பிள்ளைகளை வளர்க்க வளர்க்க ஆமையா கைலாசத்திலே பார்வதாதேவி பார்த்தார். என்ன செய்கிறாள்? இப்பேற்பட்ட குழந்தைகள் 8 பேரையும் ஆமா ஆண்டவே சிவபெருமான் பார்க்க கூடாது. ஆமா பார்க்க கூடாது. ஏன்னா இவ இருக்க அழக பார்த்து நம்மள மறந்து விட கூடாது. ஆமையா அப்படின்னு சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவரிடத்திலே ஒப்படைக்க 16 வயது வரைக்கும் அம்மா பக்குவமாக வளர்ந்து 16 வயதிலே கன்னி பெண் ஆன உடனே அம்மா அப்பாவை அறிய வேணும் தெரிய வேணும் என்று ஆண்டவன் சிவனை என்னை அக்கினியாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார்கள். அக்கினியின் வெக்கை தாங்காமல் இறைவனுக்காக பார்வதியை அக்கினி யாகத்தில் இறங்க பார்வதிக்கு பின்னால் 8 பேரும் யாகத்தில் இறங்கினாள். உடனே சிவபெருமான் பார்த்தார். மகுட சங்காரம் முடிப்பதற்கு மாரியம்மா இருந்தா தானே முடியும்.
அதனால சரி மறுபடி இவங்களுக்கு நம்ம உயிர் கொடுக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி சரி இறைவனாகிய பகவான் தீர்த்தமும் திருவிரம்பும் கையில எடுத்து அக்கினி யாகத்துக்கு முன்னால ஆமா தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருவிரம்பால் தட்டுவாரா ஊங்கி மொழித்தலை போல் சுந்தரமா எழுந்து வாரா எழுந்தரித்து வாழபோது ஆண்டவன் இடமதியில இரண்டாவது உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில மூன்றாவது உயிர்கள் வாங்கி மச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தான் சங்காரம் முடிப்பாளா மகுடன வதை முடித்து கைலாச மலையடியில பைரவன் அழைத்துக் கொண்டு 21 முத்து வரம் ஈசனிடம் வாங்குவாளா பகவானுக்கு போடுவாளா பரிசோதனை பாப்பாளா முத்து போட்டு முத்திரக்கி முக்கனையிடம் மதியில ஆக்குவாரா அழிக்குவாரா 1008 வரம் கொல்ல வரம் வெல்லு வரம் ஓடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து தாயான மாரியம்மா காளியம்மா முத்தாரம்மா அட்டகாளி 8 பேரும் வைரவன முன்ன விட்டு காராளை 8 பேரும் சீர்காழி சிதம்பரம்மா தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக மதுரை வழியாக திருமங்கலம் பாதைகூடி உச்சால வருவாளா அருவிக்கர நீராடி உச்சால நாதரையும் உடல்வாய் முடி அம்மாளையும் கண்டு மெல்ல நான் வணங்கி தென்காசி தன்னதியில விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி தென்காசி தன்னை விட்டு அங்கிருந்து பயணமாகி நடையநல்லூர் பாதையாக ஆறாலை 8 பேரும் எங்க போவோம் என்று பிரியங்குடி பாதையாக சங்கரம் கோவிலில சங்கரன் ஐயனாரை கோமதிய தான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று கரிவளங்க நல்லூர் விட்டு பருவக்குடி பாதையாக மேற்கு முகமாக பெருமாள் பட்டி விட்டு மாங்குடி பாதை கூடி அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று புத்தூர் தன்னதியில ஒளிவிருக்க வேணும் என்று ஊருக்கு மத்தியில மாரியம்மா நிலைய வாங்கி வைரவ சாமியோடு கணவாய் மாடசாமி தெய்வமெல்லாம் நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் உடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாரா இந்த புத்தூர் மாநகரத்தில் வந்து மாரியம்மா காளியம்மா வைரவசாமி தலவாய் மாடசாமியோடு தெய்வங்கள் நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த ஊர் வாழும் மக்களையும் அம்மாளை வணங்கி வரும் பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக மாரியம்மா ஒரு வேலியாக என்றென்றைக்கு மக்களை காவல் காத்து வருகின்றாள்.